நம்மளை பத்தி சின்னதா ஒரு உண்மை ஒன்று சொல்லலாமா? என்னடா இவர் வாயால் இப்படி சொல்றாருன்ட்டு யாரும் தவறா நினைச்சுக்க வேணாம். ஏன்னா இது ஒரு விதத்துல ஒரு ஃபேக்டும் கூட. அதனால தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்ம யார் தெரியும்ல? நாம எல்லாருமே சொல்றேன். நாம யார் தெரியும்ல? இந்தியாவின் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான வெகுஜன மக்கள் படை. அதனால நம்ம தலைமையில நாம் அமைக்க போற இந்த உண்மையான மக்களாட்சிக்கான அச்சாரமாக மாபெரும் மக்கள் சக்தியே அணி அணியாக நம்மளோட திரண்டு நிக்கிறப்போ இந்த அடிமை கூட்டணியில சேர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குங்க. நம்மளுடைய இந்த கூட்டணி சுயமிழந்த கூட்டணியெல்லாம் இருக்காது, சுய மரியாதை கூட்டணியா தான் இருக்கும். இந்த ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் கிட்ட அடிபணிஞ்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணின்னு இந்த மக்களை ஏமாத்துற கூட்டணியெல்லாம் நம்ம கூட்டணி இருக்காது. நான் இப்பவும் சொல்றேன், நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் உறுதியாக பங்களிப்பு செய்யப்படும். உடனே இந்த கேள்விகள்லாம் வரும். அப்ப யாரு கூட்டணி, யாரு வரா, யாரு போறா, இந்த கேள்விகள்லாம் வரும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் தான், சஸ்பென்ஸ்ல சஞ்சாரம் செய்யுங்க. ஆனா ஒண்ணு, 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இந்த போட்டி எப்படி இருக்க போதுன்னா, இந்த அலையன்ஸை வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம். என்ன இந்த பழைய இந்த மேத்தமேட்டிக்ஸ், அரித்மேட்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களோட அந்த கனவு ஒரு நாளும் மெய்ப்படாது.